இந்தப் பழத்தை நான் விரும்புகிறேன். எனக்குக் கொடுத்துவிடு, சகல வேண்டிய பரிசுகள் தருகிறேன் என்றான் பர்த்ருஹரி. மன்னாதி மன்னன் கேட்கும்போது அப்பெண் மறுக்க முடியுமா? மேலும் அந்தப் பழத்தின் அபூர்வ சக்தியே அவள் அறியவில்லை, அவளால் நம்பவும் முடியாது. இடையன் அன்பாகச் சாப்பிடக் கொடுத்த பழம் அது என்றே அவள் எண்ணினாள். ஆகவே அரசன் கேட்டதும் தட்டாமல் அந்த மாதுளம் பழத்தைக் கொடுத்து விட்டாள். பழத்துடன் அரசன் உடனே அரண்மனைக்குத் திரும்பினான். வேட்டைக்குச் செல்ல அவன் மனம் விரும்பவில்லை. பூதேவி வரப்பிரசாதத்தால் கிடைத்த ஒரே அதிசயப் பழம் என்று அந்தணன் தெரிவித்தான். அப்படியிருக்க அதே போன்ற மற்றொரு பழம் எப்படி கிடைத்தது? இதை அறிய விரும்பிய அரசன் அந்த அந்தணனை அழைத்துவர காவலாளிகளை அனுப்பினான். அவன் வந்ததும், அந்தணனே, சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் பழம் பூமிதேவியின் அனுக்கிரகத்தால் கிடைத்ததென்று நீ ஒரு பழம் கொடுத்துச் சென்றாய். இப்போது அதைப் போலவே மற்றொரு பழத்தைக் கண்டெடுத்தேன். உன்னால் எனக்குக் கொடுக்கப்பட்ட பழத்தைப் போன்ற மற்றொரு பழம் உண்டோ? என்று கேட்டான் பர்த்ருஹரி மன்னன். அரசே, அதைப் போன்ற பழம் இப்பூவுலகில் எங்கு தேடினும் தாங்கள் அடைய முடியாது. பூமிதேவியின் கடாக்ஷத்தால் நான் அடைந்தது உண்மையே. என் வார்த்தையைத் தாங்கள் நம்பலாம். அரசன் தெய்வத்தைப் போன்றவன். அவன் எதிரில் போய் பேசக்கூடாது. எல்லா தெய்வங்களின் குணங்களையும் அரசன் கொண்டிருக்கிறான். ஆகவே புத்திசாலியானவன் அரசன் சமூகத்தில் சத்தியத்திற்கு புறம்பாக பேசவோ நடக்கவோ மாட்டான். அரசனைத் தெய்வம் போன்று மதித்து நடத்த வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்றான் அந்தணன்.